கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சா சக்தியாகிய வள்ளியும் கிரியா சக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 4 யுத்த காண்டம். அதில் 9 அசுரேந்திரனை வீரபாகு வதைத்தல். உக்கிரனுடைய மார்பில் தன்னுடைய தண்டத்தால் அசுரகுமாரன் ஓங்கி அடித்தபோது அந்த தண்டத்தையே அவன் கையிலிருந்து பிடுங்கி அதை கொண்டு அவனை பலமாக அடித்து உக்கிரன் கொன்றுவிட்டான். அதை கண்டதும் பூதப்படையினர் மகிழ்ச்சி பெருக்கோடு ஆரவாரம் செய்தார்கள். உடனே தாரகனின் மகனான அசுரேந்திரன் போரிட முன்வந்து உக்கிரனின் மீது சரம் மாறியாக பாணங்களை தொடுத்தான். அப்பாணங்களின் உக்கிரத்தை தாங்க முடியாமல் பூதப்படைகள் ஓட்டம் பிடித்தார்கள். அப்போது கனகன் என்னும் பூத வீரன் அசுரேந்திரனுடன் போரிட முன்வந்தான். அசுரன் அவன் மீது ஒரு பாணத்தை விட்டபோது கனகன் அதை தன்னுடைய ஒரு கையினாலேயே தட்டிவிட்டு அசுரனுடைய ரதத்தில் ஏறி அவன் சாரதியை அடித்து கொன்றுவிட்டு அசுரனுடைய வில்லின் நாணையும் பற்களால் கடித்து துண்டுகளாக்கி போட்டான். பிறகு அவன் ஒரு பெரிய மலையை எடுத்து அதை அசுரனை நோக்கி வீசி எறிந்தான். உடனே அசுரன் மற்றொரு பெரிய வில்லை எடுத்து கூர்மையான 8 பாணங்களினால் மலையை பிளந்து தள்ளினான். பிறகு அவன் 1000 பாணங்களை பிரயோகித்து கனகனை பூமியில் விழும்படி செய்தான். கனகன் கீழே விழுந்ததும் அசுரேந்திரன் மற்றொரு சாரதியை அமர்த்தி கொண்டு பூத சேனைகளை நாலாபுறங்களிலும் விரட்டிய வண்ணம் வந்து கொண்டிருந்த போது உன்மத்தன் என்னும் பூத வீரன் வேகமாக ஒரு மலையை பிடுங்கி அவனோடு எதிர்த்து அவனுடைய தேரில் கட்டியிருந்த குதிரைகளை கொன்று போட்டான். அதை கண்டதும் அசுரேந்திரன் அவன் மீது ஏராளமான பாணங்களை பிரயோகித்து அவன் உடலிலிருந்து தாரை தாரையாக இரத்தம் பெருகி வழியும்படி செய்தான். அதனால் உன்மத்தன் மூர்ச்சித்து கீழே விழுந்ததும் பூதப்படையை சேர்ந்த மத்தன் என்னும் வீரன் ஒரு பெரிய மலையை பிடுங்கிக் கொண்டு அசுரனை நோக்கி ஓடோடியும் வந்தான். அவன் மேல் அசுரன் 10 பாணங்களை பிரயோகித்தும் மத்தன் அதிக கோபாவேசத்தோடு தன் கையிலிருந்த மலையை அவன் மீது நோக்கி வீசி எறிந்தான். அந்த மலையை தன் மார்பினாலேயே தூள் தூளாக்கி விழச் செய்த அசுரன் மிக கூர்மையான 1000 பாணங்களை அவன் மீது சரம் மாறியாக பொழிந்தான். அப்பாணங்கள் உடலெங்கும் தாக்கியதால் மத்தன் சுய நினைவிழந்து கீழே சாய்ந்தான். அடுத்ததாக சிம்மன் என்னும் வீரன் ஒரு மலையை பிடுங்கி எடுத்து வந்து அதை அசுரேந்திரனின் மீது வீசி எறிந்தான். அசுரனோ அந்த மலையை ஒரு அம்பினாலேயே தூள் தூளாக்கி விட்டான். மற்றும் அவனால் விடப்பட்ட தண்டாயுதத்தையும் அநேக பாணங்களினால் சிதறச் செய்து அவனையும் மயங்கி கிடக்கச் செய்து விட்டான். அதன் பிறகு அசுரேந்திரன் பூத சேனைகளை விரட்டி சின்ன பின்னப்படுத்திவிட முயன்றபோது இந்திர காளிகளின் வியர்வை துளிகளிலிருந்து உற்பத்தியான 1,00,000 வீரர்களில் ஒருவரான தண்டகன் என்பவன் அந்த அசுரகுமாரன் மீது 1000 பாணங்களை பிரயோகித்தான். உடனே அசுரன் அதிக கோபமடைந்து அவனுடைய நெற்றியை குறிப்பார்த்து பல கூர்மையான பாணங்களை போட்டு அவனையும் மூர்ச்சித்து கீழே விழச் செய்துவிட்டான். அதன் பிறகு சோமன் என்னும் பூதப்படை தலைவனுக்கும் அசுரேந்திரனுக்கும் கைகலப்பு ஏற்பட்டது. அவனை நோக்கி அசுரகுமாரன் ஏராளமான பாணங்களை பிரயோகித்த போது சோமகன் 1000 பாணங்களை போட்டு அவனுடைய இரதத்தையும் இரத சாரதியையும் கீழ்த்து விட்டான். உடனே அசுரன் வேறொரு இரதத்தில் ஏறி அமர்ந்து ஒப்பற்ற ஒரு வேலாயுதத்தை எடுத்து அவன் மீது வீசி எறிந்தான்.
அதனால் சோமகன் மூர்ச்சித்து கீழே விழுந்தபோது விஜயன் என்னும் வீரன் விரைந்தோடி வந்து 1000 பாணங்களினால் அசுரனுடைய சாரதியையும் உறுதியான வில்லையும் முறியடித்து கீழே தள்ளினான். அதை கண்ட அசுரன் அதிக கோபத்தோடு ஒரு பெரிய தண்டத்தை சுழற்றி அவன் மீது வீசி எறிந்தான். அந்த தண்டத்தை அநேக பாணங்களினால் சிதைத்துவிட அவன் முயன்றபோது அதையெல்லாம் சிறிதும் லட்சியம் செய்யாத அந்த தண்டம் அவனை நோக்கி கீழே விழச் செய்துவிட்டது. உடனே பூதப்படையினர் அனைவரும் திரண்டு வந்து அசுரனின் மீது பலவிதமான பாணங்களை பொழிந்து தள்ளினார்கள். அசுரனும் அவர்களின் மீது ஏராளமான பாணங்களை பொழிந்து விரட்டியடித்தான். அசுரேந்திரனுடைய இத்தகைய பராக்கிரமத்தைக் கண்டு வியந்த வீரபாகு தானே அவனோடு போரிட முன்வந்து அநேக பாணங்களை பிரயோகித்து அவன் உடலை பாணங்களினாலேயே மறைத்தான். அசுரனும் பதிலுக்கு ஏராளமான பாணங்களை வீரபாகுவின் மீது விடுத்து 7 பாணங்களினால் அவனுடைய வில்லையும் முறித்து போட்டான். உடனே வீரபாகு வேறொரு வில்லை எடுத்துக்கொண்டு 1000 பாணங்களினால் அசுரனுடைய சாரதி, வில், குதிரை ஆகியவைகளை சிதறடித்தான். அதை கண்டதும் அசுரேந்திரன் மற்றொரு ரதத்தில் ஏறி அமர்ந்து 100 பாணங்களினால் வீரபாகுவின் அழகான ரதத்தை உடைத்து தூள் தூளாக்கினான். உடனே வீரபாகு அளவு கடந்த கோபத்தோடு ஆகாயத்தில் விர் என்று கிளம்பி நின்ற வண்ணம் சண்முகப் பெருமானை தியானித்து வணங்கினான். பிறகு அவன் பளபளக்கும் கத்தியை கையில் எடுத்து அசுரனுடைய தேரினுள் தொப்பென்று குதித்து அவனுடைய கைகளில் ஒன்றை வெட்டித் தள்ளினான். அசுரேந்திரனோ தன்னுடைய மற்றொரு கையினால் தண்டாயுதத்தை எடுத்து வீரபாகுவின் மார்பில் ஓங்கி அடித்தான். உடனே வீரபாகு தன்னுடைய காலினால் அசுரனுடைய தலையில் உதை கொடுத்து ஆகாயத்தில் விரைந்து சென்றான். அவனை பின்தொடர்ந்து அசுரேந்திரனும் கையில் கத்தியை எடுத்துக்கொண்டு வேகமாக ஓடிச் சென்றான். அப்படி ஓடி வந்த தாரகனின் மகனாகிய அசுரேந்திரனின் தலையை ஒரு நொடி பொழுதிற்குள் வெட்டித் தள்ளி உயிரிழக்கச் செய்துவிட்டான் வீரபாகு. ஓம் சரவண பவ. எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர், கேட்போர், நினைப்போர் யாவரும் பசு, பத்தினி, உறவினர், புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.